பெண்களுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754888756. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல்ல ஆன்லைன் வீடியோவை பார்த்து டயட் இருந்த சிறுவன் உயிரிழந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வெறும் ஜூஸ் அப்புறம் தண்ணியை மட்டும் குடிச்சு உடல் எடையை குறைக்க முயற்சி செய்தால் என்ன விதமான ஆபத்து நேரிடும் அப்படிங்கிறத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த சம்பவம் எங்க நிகழ்ந்தது, யார் இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டா அப்படிங்கிற தகவல்களை முதல்ல பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பர்னட்டி விளை அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் சக்தீஸ்வர் பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கான கவுன்சிலிங்காக காத்திருந்திருக்காரு. தன்னோட உடல் எடை அதிகமா இருக்கிறதா நினைச்சு கவலைப்பட்ட சக்தீஸ்வர் கல்லூரிக்கு போனா ஒருவேளை நம்மள கேலி செய்வாங்களோ அப்படின்னு பயந்து டயட் இருந்ததா சொல்லப்படுது. ஆன்லைன் வீடியோவை பார்த்து திட உணவு எதுவுமே சாப்பிடாம வெறும் ஜூஸ் அப்புறம் தண்ணி இதை மட்டுமே குடிச்சு உடல் எடையை அவர் குறைக்க முயற்சி செஞ்சிருக்காரு. திடீரென அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில உயிரிழந்திருக்கார். இன்றைய இணைய உலகில் சோசியல் மீடியா மருத்துவ குறிப்புகளையோ டயட் குறிப்புகளையோ சிறுவர்கள்ல இருந்து இளைஞர்கள் வரை பின்பற்றுவது ஒரு பெரிய ஆபத்தான விஷயமாவே இப்ப பார்க்கப்படுது. நம்ம ஒரு விஷயத்தையும் இப்ப நினைவு கூறலாம். ஏற்கனவே சமீபத்தில் கேரளாவிலையும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருந்துச்சு. அதாவது உடல் எடையை குறைக்க விரும்பி தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வந்த 18 வயது இளம்பெண் ஒருத்தவங்களோ உயிரிழந்த சம்பவம் அங்க சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த மாதிரி தவறுதலான டயட்டுகளால உயிர்களும் பறிபோகும் அபாயம் இருக்கக்கூடிய நிலையில இந்த வாட்டர் ஃபாஸ்டிங், அதாவது தண்ணியை மட்டுமே குடிச்சு டயட் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு தண்ணி ஜூஸ் மட்டும் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னா இதுக்கு பேரு வாட்டர் டயட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகை டயட்டை நாம ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதாவது ரொம்ப நாளா நம்ம வெறும் ஜூஸ் தண்ணியை மட்டுமே எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னா இது உயிருக்கே யமனா மாறிடும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் நமக்கு எச்சரிக்குது. பொதுவாக இப்போ நம்மளோட உடலுக்கு புரதம், கார்போஹைட்ரேட் அப்புறம் கொழுப்புச்சத்து இது எல்லாமே ரொம்ப அவசியம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்கள் எல்லாமே சரியாக வேலை செஞ்சு நமக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் உடலில் எடுத்துக்கிட்டு மீதி இந்த கொழுப்பு கண்டென்ட்டை கரைக்கிறதுக்காக உதவும். ஆனால் இந்த மாதிரியான டயட்டில் திட உணவுப் பொருட்களை நம்ம எடுக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா உடலுக்கு தேவையான தாதுக்கள், சோடியம் அப்புறம் பொட்டாசியம் இது மாதிரி எதுவுமே கிடைக்காம போகும். உடல்ல இருக்கிற உறுப்புகள் இந்த இயக்கவியலுக்கு, அதாவது நம்ம உடல் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா தேவையான தாதுக்கள் குறைபாடா இருந்துச்சு அப்படின்னா மற்ற சில பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெறும் தண்ணீரை மட்டுமே குடிக்கும் போது ரத்த அழுத்தம் திடீர்னு குறையக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நமக்கு லோ பிரஷரும் ஏற்படும், லோ பிபியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி மருத்துவ வல்லுநர்கள் சொல்றாங்க. அடுத்து இதனால என்ன நடக்கும்? தசை பலவீனம் அடையும், ஒழுங்கற்ற இதய துடிப்பு, இந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாம் நம்ம உடல்ல ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுதுதான் இது என்ன ஆகும், நம்மளுடைய உயிரே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உடலுக்கு தேவையான புரதம், கார்போஹைட்ரேட் அப்புறம் சத்துக்கள் கிடைக்காத போது நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடு கூட பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்களில் அது கோமாவுக்கும் வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய உறுப்புகள் செயல்பாடு முடங்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. இப்ப ஜூஸ் மட்டும் குடிச்சு டயட் இருந்தா என்ன ஆகும்னு சொல்லி நம்ம மருத்துவர்கள் கிட்டையும் இது தொடர்பா நம்ம கேட்டிருந்தோம். அவங்க கொடுத்த விளக்கங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது ஊட்டச்சத்து நிபுணர் விஜயஸ்ரீ அவங்க கிட்ட தான் நம்ம பேசியிருந்தோம் இந்த விவகாரம் தொடர்பா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவருடைய பரிந்துரை செய்யாம நீங்க வெறும் வீடியோ மட்டும் பார்த்து அதுல இருக்கிற டயட் பார்த்து நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அது மிக மிக ஆபத்தானதா அமையும்னு சொல்லி மருத்துவர் தரப்புலையும் எச்சரிக்கை விடுறாங்க. நம்ம உடல் தகுதி அடிப்படையில தான் மருத்துவர்கள் பரிந்துரைச்சாங்கன்னா நீங்க அந்த டயட் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க அண்டர் வெயிட்ல இருக்கீங்க ஆனாலும் உங்க உடம்பு ஒரு குண்டா இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கறீங்கன்னா அதுக்கான டயட்டை கரெக்டா நீங்க கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி மருத்துவர் தரப்புல சொல்லப்படுது. உடல் எடை குறைப்ப ஆரோக்கியமான முறையில நம்ம செய்யறது தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும்னு சொல்றாங்க. உடலுக்கு பழங்கள் மட்டும் போதுமானது கிடையாது, கார்போஹைட்ரேட் கண்டிப்பா தேவைன்னு சொல்லி மருத்துவர் தரப்புல சொல்லப்படுது. அப்படி நம்ம எடுக்காத பட்சத்துல உடல் உறுப்புகள்
ஆரோக்கியமா செயல்படுறது குறைஞ்சு போய் சில நேரங்கள்ல இந்த மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும்னு மருத்துவர் தரப்புல எச்சரிக்கிறாங்க. கன்னியாகுமரியில சக்தீஸ்வர் கடந்த 3 மாசமா வெறும் பழங்கள் அப்புறம் பழச்சாறு ஜூஸ் இந்த மாதிரியானது மட்டுமே அருந்தி உடற்பயிற்சி செஞ்சதாகவும் சொல்லப்படுது. பழச்சாறை மட்டும் குடிச்சிட்டு வந்ததுனால சளி தொல்லைக்கு ஆளாகி மூச்சு விட சிரமப்பட்டு அவர் உயிரிழந்ததா இப்ப தெரிவிக்கப்படுது. பொதுவா உங்களுடைய உடல் நலனுக்கு ஏற்ற வகையில தான் டயட் இருக்கணும்னு மருத்துவர்கள் கிட்ட கேட்கறாங்க. மருத்துவர்கள் கிட்ட கேட்டு அவங்களுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில டயட் இருக்கலாம்னு சொல்றவங்க தகுதி இல்லாத ஆன்லைன் டயட் வீடியோக்கள் எல்லாம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லியும் எச்சரிக்கிறாங்க. ஜூஸ் மட்டும் குடிச்சு டயட் இருந்தா என்ன ஆகும்னு மருத்துவர்கிட்ட கேட்ட போதுதான் இந்த விளக்கங்களை அவங்க கொடுத்திருந்ததா நாம பார்க்கிறோம். டயட்னு சொல்லும்போது அதோட கேலரி வந்து ரொம்ப 800க்கு பிலோவா இருக்கிறதுனால கேலரி டெபிசிட்ல போறதுனால இது வந்து வெயிட் லாஸ் அக்கர் ஆகுது. பர் மந்த் நம்ம பார்த்தோம்னா சேஃபா லூஸ் பண்றது வில் பி 2 to 3 kgs எடுத்து வித் எக்ஸசைஸ் நம்ம லூஸ் பண்ணும்போது இது கரெக்டான வெயிட் லாஸ். 100 to 150 grams ஆஃப் ஃபேட் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபேட் எடுத்து கார்போஹைட்ரேட்ஸ் டோட்டலாகவே கட் பண்ணிட்டு ப்ரோட்டீனும் கம்மியாக சாப்பிடும்போது இது நம்ம லிவரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனால நம்மளுக்கு ஃபேட்டி லிவரு, இதனால நம்மளுக்கு கிட்னி இஷ்யூஸ், ஸோ இதனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568.